ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்னென்னா அன்றைக்கி ஒரு நாள் நான் சொல்லியிருந்தேன்ல மைக் வாங்கியிருக்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது என்னென்னா ஹோலிலேண்ட் லார்க் M2 வயர்லெஸ் மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மைக்ரோஃபோன் அந்த வயர்லெஸ் மைக்ரோஃபோனை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாங்க. இது எதுக்காக வாங்கினோம்னா யூடியூபர் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது முக்கியமான தேவை கண்டென்ட்டுங்க. நீங்கள் கண்டென்ட் இருந்தால் தான் நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக மேக் பண்ண முடியும். அதுபோக ஆடியோ அண்டு வீடியோ குவாலிட்டி. ஸோ நம்மளுடைய ஆடியோ அண்டு வீடியோ குவாலிட்டியில் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க. அதுவும் போக கம்ஃபர்டபுளாக இருக்க வேண்டியதாக அப்படிங்கிறக்காண்டி நம்ம ரொம்ப ஸ்மாலஸ்ட் மைக் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைக்கு வித் அஃபோர்டபுள் ப்ரைஸ் குறைவான விலையில் கிடச்சிது. ஸோ அந்த மைக்கு தாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாட்ச் பண்ணுங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவை. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். இதுதாங்க எக்ஸ்டர்னல் பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸை தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இது ஸ்டிக்கர்ஸ். அந்த மைக்கு நீங்கள் தெரியாத மாதிரி கூட வச்சுக்கலாம். அதுக்காக ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இது கைடு புக் அப்படிங்காங்க. ஸோ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சார்ஜிங் யூனிட்டு. இதுக்குள்ளார பேட்டரி பேக்கப் இருக்குது. அதில் 2 ரிசீவர், அதாவது 2 மைக்கு, அது போக கேமராவுக்கு யூஸ் பண்ணுற அந்த இது இருக்குதுங்க ரிசீவரு. இது என்னென்னா ஃபார் த ஐஃபோன். இது எதுக்குன்னா அதாவது இந்த ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சாம்சங் இது மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோனு அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த அடாப்டருங்க. அதாவது டைப் சிங்கிறவங்க. இது ஐஃபோனுக்கு உண்டானது. ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே ஓப்பன் பண்ணால் என்ன இருக்குதுன்னு பார்த்தா இது இந்த அதாவது இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கனெக்டர் ஹிட் அப்படிங்காங்க. ஸோ இது நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ இது நாய்ஸ் கேன்சலேஷன். இது என்னென்னா நீங்கள் உங்களுடைய பட்டனாக ஷர்ட்டில் மாட்டிக்கலாங்க. ஸோ இது 2 நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுபோக இது கழுத்தில் மாட்டுறதுங்க. ஸோ கழுத்தில் நீங்கள் மைக்கை மாட்டிட்டு நீங்கள் அப்படியே பேசிக்கலாங்க. ஸோ அது மாதிரி மாடலில் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இப்படி தூக்கிட்டு இந்த பட்டனை கழட்டிட்டு இப்படி வச்சுக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் சேர்த்து 174 சிங்கப்பூர் டாலர், அதாவது இந்தியா காசு பார்த்திங்கன்னா 11,000 ரூபாய்ங்க. இங்கே பார்க்குறீங்களா, இதுதான் அந்த பட்டன் டைப் ஆஃப் மைக்கு. இப்போ நான் யூஸ் பண்ணும்போது ஆன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த ப்ளூ கலர் லைட் ஆன் ஆகும்போது கண்டினியூஸ் ஆன். இப்போ நம்ம கழுத்துலேயே மாட்டிக்கலாங்க. இதில் ஒரு மேக்னெட் கொடுத்துருப்பா, இப்படி ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்படி வாக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதா, நம்ம தூரம் போக 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 அந்த ஆடியோ கிளாரிட்டியாக குவாலிட்டியாக மாறாதுங்க. நான் என்ன பேசுகிறேன்னா அதுதாங்க இருக்குது. இப்போ என்னென்னா நான் பேசுகிறது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணல. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணோன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. ஒரே ஒரு டைம் நம்ம ஆன் பண்ணிட்டால் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகிடும். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு நார்மலான மைக்கில் நான் பேசுகிறேன். இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து பேசணும் பாருங்கள். அப்படியே நான் மேலே போகிறேன். மேலே போகும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போன வரைக்கும் ட்ராவல் பண்ணால் கேட்கணும் பாருங்கள். நம்ம இப்போ நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் டேம்பனீஸ் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தாங்க வந்திருக்கிறோம். ஸோ அங்கே இருந்துட்டு தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ 4வது மாடிக்கு மேலே ஒரு 5 மாடி இருக்குது. 5வது மாடி. இப்போ 5வது மாடிக்கு வந்துட்டேங்க. ஸோ கிளியராக கேட்குன்னு நினைக்கிறேன். இப்போது இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு என்னென்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் சரி அந்த மைக்கு உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா இருக்குங்க, குவாலிட்டி நல்லாயிருக்கு. இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா ஹோலிலேண்ட் லார்க் M2 வயர்லெஸ் மைக்ரோஃபோன். இது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணி இருக்குங்க. அடுத்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணி அந்த வீடியோ எடுக்கலாங்க. இதோட விலை 11,000 ரூபாய். இந்த மதிப்பு கோம்போ பேக் அப்படிங்காங்க. இது ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டைப் சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது போக கேமராவுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது உங்களுக்கு ப்ளூ கலர் சொன்னோம்னா இது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணி இருந்தது. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் கூட்டத்துலலாம் போகும்போதோ அல்லது ஏதோ ஒரு கடையில் இருந்தபோதோ அதில் ஏதோ வீடியோ ஆடியோ வந்துச்சுன்னா அது ரெக்கார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூடியூப் சேனலுக்கு பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்காது, அல்லது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இது மாதிரி இஷ்யூஸ் வருது. ஸோ இந்த பட்டன் எல்லோ கலர் பட்டன் இருக்குல்ல, ஒரு ஆள் தழுத்துங்க. இப்போ என்னாச்சு, ஒரு ஆள் தழுத்துனீங்கன்னா போது க்ரீன் கலரில் மாறிடுச்சா.
ஸோ இப்போ நீங்கள் கேளுங்க, முன்னாடி நம்ம கேட்டிருந்த வாய்ஸ்க்கு இப்போ நீங்கள் கேட்குற வாய்ஸுக்கும் பாருங்கள். பின்னாடி இங்கே அதிகமாக சத்தம் இல்லை, குழந்தைங்க தான் பேசி விளையாண்டுருக்காங்க. நான் இப்பவும் அதே மாதிரி தான் இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே இறங்கி வரேன். ஸோ அப்போது இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டு பாருங்கள். இது என்னென்னா 5வது மாடி. இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எல்லா பில்டிங்லேயுமே மொட்டை மாடியில் கார்டன் வளர்த்துவாங்க. ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து அந்த இயற்கை மேலே ரொம்ப வந்து என்னங்கிறது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து கோல்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து இவங்க எப்பவுமே வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து அந்த மரங்கள் வந்து பில்டிங் ஆகட்டும், ரோடு ஆகட்டும், எங்கே இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ண மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணாலும் அதுக்கு லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்க. ஸோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இங்கே கட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்னென்னா நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இப்போ ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது இந்த மைக் வந்து என் பாக்கெட்டில், அதாவது வந்து என் உடம்புல இருக்கிறது யாருக்கும் தெரியாது. 2வது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு மைக். அதனால தான் வந்து எல்லாருமே வந்து இந்த மைக் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இது மாதிரி கொஞ்சம் காசு செலவு அதிகம்தான். ஸோ அப்படி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கன்னா உங்கள் கண்டென்ட் நல்லாயிருக்கு, மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா நீங்கள் இது மாதிரி மைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்க. இன்னும் வந்து அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் தாங்க இருக்குது. ஸோ இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேசுகிற பாருங்கள். ஸோ இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த மைக்கு. ஸோ 2 மைக் வருங்க. இது மாதிரி நீங்களும் பேசிக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களும் பேசிக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா யூடியூபருக்காக யூஸ் பண்ணலாம், அல்லது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஷார்ட் ஃபிலிமாக யூஸ் பண்ணலாம், அல்லது நிறையா பர்பஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இப்போ வந்து வெயிட்லெஸ் மைக்கு, அதாவது வந்து வெயிட்டே இருக்காங்க. நான் முன்னாடி யூஸ் பண்ணதாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, பேட்ரி வாங்கணும், அதுக்கு தனியாக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு. ஸோ இதில் எல்லாம் அந்தெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு மைனஸ் என்னென்னா இந்த மேக்னட்டாட் இருக்குல்ல, ஸோ அது வந்து சம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போது இதில் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஷர்ட்டில் யூஸ் பண்ணும்போது சம்டைம் ட்ராப் அப் ஆகிக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறோங்க. பேட்ரி டைப்புங்கிறதுனால வந்து எவ்வளோ நேரம் நிற்குன்னு நம்ம சொல்ல முடியாது. வாரண்ட்டி கொடுக்குறாங்க 1 இயர். ஸோ அந்த 1 இயர் வாரண்ட்டிக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகேங்க. பழைய மைக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட பேட்ரி போடணும், அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கிளிப்பாக மாட்டி யூஸ் பண்ணணும், கேபிள் இருக்கணும். ஸோ அதனால் வந்து அதுக்கே டைம் எடுக்குங்க. ஒரு சில டைம் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் அது வந்து நம்ம ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தாவே அதில் கிளியராக அந்த லைட்டை பொறுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தெரியுங்க ரெக்கார்ட் ஆகுதா என்னென்னு. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய். நீங்கள் சிங்கப்பூரில் நான் வாங்கும்போது 174 சிங்கப்பூர் டாலர். இப்போ இந்தியாவில் வாங்கினீங்கன்னா 13,000 ஆன்லைனில் போட்டிருந்தது. நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி ஒரு நல்ல மைக் வாங்கிக்கிங்க. ஏன்னா வந்து மைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுபோக வந்து நம்ம கண்டென்ட்டும் அதே போல் தான் ரொம்ப முக்கியமானது. என்ன மைக்குனா ஹோலிலேண்ட் லார்க் M2 வயர்லெஸ் மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சார்ஜிங்கெல்லாம் நல்லா 40 ஹவர்ஸ் நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி பேக்கப்பெல்லாம் நல்லாயிருக்கு. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷனில் தான் வந்து கொஞ்சம் வந்து அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது யூஸ் பண்ண தாங்க தெரியுது. ஆனால் பெனிஃபிட் நிறையா இருக்குது. அது கம்மியான விலையில் 11,000. நான் லாஸ்ட் டைம் வாங்கிற மைக்கு 15,000 ரூபாய். ஆனால் அதில் வந்து நிறையா வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான் எனக்கு இருந்தது. ஆனால் இந்த மைக்கில் நிறையா பெனிஃபிட் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு தெரியுங்க. ஸோ மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்ம சேனலில் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இனி அடுத்தடுத்து வர வீடியோக்கள் வந்து கொஞ்சம் ஃபேமிலியாகவும் இருக்குது, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டு, அது போக வந்து எப்படின்னா இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அது போக வந்து இன்ஜினியரிங் சம்மந்தமாக, அது போக வந்து ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. அது அடுத்தடுத்து வரும். பார்க்கலாம் எப்படி டைமெல்லாம் அமையுதுன்னு. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க. பாய்.